Good morning students. Today we are going to see Unit 12 Periodic Classification of Elements. In this lesson we learn about the concept of classification of elements in early days. Elements வந்து எப்படி classification பண்ணியிருக்கிறாங்க, then the postulates and advantages, then limitations of modern periodic table. Modern periodic table advantages then limitations பற்றியும் பார்க்கலாம். Then the classification of elements based on the electronic configuration. Electronic configuration பேஸ் பண்ணி எப்படி elements வந்து classified பண்ணியிருக்காங்க. Then the position of hydrogen in the periodic table. Periodic table வந்து ஹைட்ரஜனோட பொசிஷன் அது எந்த பிளேஸில் இருக்குது அதை பற்றியும் பார்க்கலாம். Then the position of rare gases, noble gases in the periodic table. பீரியாடிக் டேபிளில் வந்து ரேர் கேஸஸோட பொசிஷன் எங்கே இருக்குது, எந்த பிளேஸில் ஆக்குப்பை பண்ணியிருக்கு அதை பற்றியும் பார்க்கலாம். தென் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்டு நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ் அண்ட் அலாய்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். ஆல்ரெடி மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ், அலாய்ஸ்னால் என்னன்னு தெரியும். அதோட கேரக்டர் லாஸ்ட் இயர் படித்தாச்சு, சரியா? இன்ட்ரோடக்ஷன். சப்ஸ்டன்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் எலமெண்ட்ஸ். Substance are formed by the combination of various elements. Various elements வந்து கம்பைன் ஆகும்போது கிடைக்கக்கூடியது என்னது? Substance. So substance are formed by the combination of various elements. All the elements are unique in their nature and property. எல்லா elements வந்து நேச்சர்லேயும் ப்ராப்பர்ட்டி வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ to categorize these elements according to their properties, scientists started to look far away. So elements ஓட ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி அதை வந்து பிரிச்சிருக்காங்க, கேட்டகரிஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. தென் ஃபஸ்ட்டு வந்து 31 எலமெண்ட்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆஃப்டர் 65 இயர்ஸ் கழிச்சு, ஃபஸ்ட்டு வந்து 31 எலமெண்ட்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆஃப்டர் 65 இயர்ஸ் கழித்து 63 எலமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நவ் 118 elements have been discovered. இப்போ வந்து 118 elements வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. Then early concepts of classification of elements. Daubeney triads. In 1817, Johann Wolfgang Daubeney, a German chemist, suggested a method of grouping elements based on their relative atomic mass. இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, a method of grouping elements based on their relative atomic mass. அட்டாமிக் மாஸை வந்து பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க. He arranged the elements into groups containing 3 elements each. ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து 3 எலமெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. He called these groups as triads. இந்த குரூப் வந்து என்னது? ட்ரையாட்ஸ். ஏன்னா 3 பிடிச்சிருக்கால, ஒவ்வொரு குரூப், ஈச் குரூப்லேயும் வந்து 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, சரியா? அதனால் இந்த குரூப் பேர் என்னது? ட்ரையாட்ஸ். ட்ரைனானது 3. When the 3 elements in a triad are arranged in the ascending order of the atomic masses, the atomic mass of the middle element is nearly the same as average of atomic masses of other 2 elements. என்னப்பா சொல்லியிருக்காங்க? when the 3 elements in the triad are arranged in the ascending order of their atomic masses. நமக்கு என்ன ட்ரையட்ஸ்னாலே 3 எலமெண்ட் வந்து எடுத்திருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு? அசெண்டிங் ஆர்டர். எதை பேஸ் பண்ணி? அட்டாமிக் மாஸை, சரியா? தென் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் த மிடில் எலமெண்ட், 3 எலமெண்ட் வச்சுருக்காருல, அதில் நடுவில் இருக்கும்ல, அது வந்து இஸ் நியர்லி த சேம் அஸ் ஆஃப் த மிடில் ஆவரேஜ் ஆஃப் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் அதர் 2 எலமெண்ட்ஸு, சரியா? ஃபஸ்ட்டு சென்ட்ரலில் இருக்க எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ் வந்து ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் இருக்கும்ல, அதோட ஆவரேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, சரியா? திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கால்டு த டோபனியஸ் லா ஆஃப் ட்ரையாட்ஸ். எக்ஸாம்பிள் இங்கே பாருப்பா. ஃபஸ்ட் ஒன் பாரு, 3 குரூப் வச்சுருக்காரு. ட்ரையட் குரூப் 1, 2, 3 வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் குரூப் பாரு, லித்தியம், சோடியம், பொட்டாசியம். எல்லாம் என்னது? லித்தியம். என்னது? சோடியம். தென் கேனா பொட்டாசியம். அதோட அட்டாமிக் மாஸ், லித்தியத்தோட அட்டாமிக் மாஸ் வந்து 6.9, சோடியத்தோட அட்டாமிக் மாஸ் வந்து 23.
கேனா பொட்டாசியம் 39.1. சரியா, அவரோட தியரி படி பார்த்தா மிடில் எலமெண்ட் என்னது சோடியம், அதோட அட்டாமிக் மாஸ் என்னது 23. அப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸையும் தேர்டு எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அதோட ஆவரேஜ் ஆவரேஜ்னால் 2ஆல் டிவைட் பண்ணணும். கிடைக்கிறது என்னது 23. அது என்னது மிடில் இருக்க அட்டாமிக் மாஸ் என்னது சோடியத்தோட அட்டாமிக் மாஸ் 23 கிடைக்குது. அதுன்னு சொல்லியிருக்காங்க. 6.9 + 39.1/2 ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா என்னது 23 கிடைக்கும். ஸோ த அட்டாமிக் மாஸ் ஆஃப் சோடியம் எவ்வளவு 23. மிடில் எலிமெண்ட் என்னப்பா சோடியம், அதோட அட்டாமிக் மாஸ் எவ்வளோ கிடைக்குது 23. லிமிட்டேஷன்ஸ் would identify only 3 triads from the elements known at that time and all elements would not be classified in the form of triads. அப்போ வரைக்கும் கண்டுபிடிச்ச எலமெண்ட்ஸ் வரைக்கும் தான் அவர் வந்து ட்ரையட்ஸ் வந்து கண்டுபிடிச்சாரு, அந்த தியரி வந்து அப்ளை பண்ணார். பட் ஆல் எலமெண்ட்ஸ் would not be classified in the form of triads. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்ச எலமெண்ட்ஸ் வந்து ட்ரையட்ஸ் ஃபார்மில் இல்லை. தென் the law was not applicable to elements having very low and very high atomic mass. இந்த லா எதுக்கெல்லாம் நான் அப்ளிகேபிள் ஆகலையாம், வெரி லோ அண்ட் வெரி ஹை அட்டாமிக் மாஸ் இருக்கிற ரெண்டுக்குமே வந்து இந்த லா வந்து அப்ளிகேபிள் ஆகலை. எதுக்குப்பா வெரி லோ அண்ட் வெரி ஹை அட்டாமிக் மாஸ். ஓகேவா. தென் நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ், ட்ரையட்ஸ்னானது 3. சரியா. தென் நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். In 1866, John Newlands arranged 56 known elements in the increasing order of their atomic mass. என்னப்பா அட்டாமிக் மாஸை வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. எத்தனை எலமெண்ட்ஸை 56 known elements தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வந்து அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் தேர் அட்டாமிக் பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு ஒரு ஆர்டராக. ஹி அப்சர்வ் தட் எவ்ரி 8th element had properties similar to those of the first element, like the 8th note in an octave of music is similar to the first. அதாவது ஃபஸ்ட்டு எலமெண்ட்டும் அதுக்கப்புறம் 8th எலமெண்ட் இருக்குன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் சேமாக இருக்கணும். ஃபஸ்ட்டும் 8th இருக்கிற எலமெண்ட்டு அதோட 2 ப்ராப்பர்ட்டி ஒன்று ஒத்து போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா. This arrangement was known as law of octaves. Octaveனா அது 8 elements இருக்கு. சரியா. The octave of Indian music system is sa ri ga ma pa da ni sa. இந்தியன் மியூசிக் சிஸ்டம் வச்சு சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள். ஃபஸ்ட் வந்து சால ஆரம்பிக்குதா, ஃபினிஷிங் என்னதுப்பா சா. ஸோ இந்த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நோட்ஸ் ஆஃப் ஆக்டேவ் ஆர் சேம். சரியா. Likewise, in the Newlands table of octaves, the element fluorine is, fluorine is 8 from the element hydrogen. Thus, they have similar properties. அப்போ ஹைட்ரஜன் வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டு, அதில் வந்து 8th என்னது ஃப்ளூரின், ரெண்டோட ப்ராப்பர்ட்டியும் வந்து சேமாக இருக்குது. ஸோ ஹைட்ரஜனும் ஃப்ளூரினும் சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா. தென் லிமிட்டேஷன்ஸ். There are instances of 2 elements being fitted into the same ஸ்லாட், கோபால்ட் அண்டு நிக்கல். கோபால்ட்டையும் நிக்கல் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரே ஸ்லாட்டுக்குள்ளே வந்து கொடுத்துட்டாங்க, ஒரே ஸ்லாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டேபிளில் கொடுத்துருப்பாங்க கோபால்ட் நிக்கல் ரெண்டுமே வந்து ஒரே ஸ்லாட்டுக்குள்ளே சரியா கொடுத்துருக்காங்க. அது வந்து அது ஒரு குறைபாடுன்னு சொல்கிறாங்க. சரியா. தென் some elements totally dissimilar in their properties were fitted into same group arranged of cobalt, CO, Ni, PD, PT and IR in the row of halogen. Some elements totally dissimilar in their properties. Some elements வந்து டோட்டலாகவே அதோட ப்ராப்பர்ட்டிஸில் வந்து என்ன செய்யுது சிமிலராக இல்லை. சரியா. சேம் குரூப்பில் இருந்தாலும் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் CO, Ni, PD, PT, IR in the row of halogen. ஹாலஜன் ஃபேமிலின்றது என்னப்பா இந்த ஃப்ளூரின் இந்த எஃப் இருக்குல்ல, எஃப், சிஎல், பிஆர் இதெல்லாம் வந்து ஹாலஜன் ஃபேமிலி. சரியா. அது கூட என்னென்ன கம்பைன் ஆகிடுச்சு, CO, Ni, தென் PD, PT, IR இதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. அப்போ ஹாலஜன் ஃபேமிலிக்கு வந்து வேறு கேரக்டர் இருக்கும், இந்த இதுக்குள்ள இந்த எலமெண்ட்ஸ்க்கெலாம் வேறு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அப்போ ரெண்டும் ஒத்து போகலைன்னு சொல்லியிருக்காங்க. சரியா. தென்
The law of octaves was not valid for elements that had atomic masses higher than that of calcium. இதனால் கால்சியம் வரைக்கும் தான் வந்து இது வந்து லா வந்து அப்ளிகபிள் ஆகும். அதுக்கப்புறம் உள்ள எலமெண்ட்ஸ்க்கு வந்து என்னது நாட் வேலிடு ஃபார் எலமெண்ட்ஸ் தட் ஹேட் அட்டாமிக் மாசஸ் ஹையர் தென் தட் ஆஃப் த கால்சியம். தென் Newland's table was restricted to only 56 elements and did not leave any room for new elements. இந்த லா வந்து ஒன்லி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது 56 எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த 56 எலமெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த லா வந்து அப்ளிகபிள் ஆகுது. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்ச நியூ எலமெண்ட்ஸுக்கு எதுக்குமே என்னது ஒத்து போகலைன்னு சொல்லியிருக்காங்க. தென் டிஸ்கவரி ஆஃப் இன்னட் கேஸஸ், நியான், ஆர்கான், கிரிப்டான் இருக்குல்லப்பா, அதெல்லாம் இன்னட் கேஸஸ் சொல்லியிருக்காங்க. At later stage made the 9th element similar to the first one. ஃபஸ்ட்டு என்ன சொல்ல ஃபஸ்ட் எலமெண்ட்டும் 8th எலமெண்ட்டும் ஒத்து போகும்னு சொல்லியிருக்காங்களா. அதேமாரி அதுக்கப்புறம் வந்து இன்னட் கேஸஸ் கண்டுபிடிச்ச பிறகு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட் எலமெண்ட்டும் 9th எலமெண்ட்டும் ஒத்து போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அதான் 9th element similar to the first one. எக்ஸாம்பிள் நியான் பிட்வீன் ஃப்ளூரின் சோடியம். நியான் வந்து இன்னட் கேஸஸ், அது எதுக்கு இடையில இருக்குது, ஃப்ளூரினுக்கு சோடியத்துக்கு இடையில வந்து நியான் இருக்குது. தென் மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள். Mendeleev observed that the elements of similar properties repeat at regular intervals when the elements are arranged in the order of their atomic masses. Based on the proposed the law of periodicity, which states that the physical and chemical properties of elements are the periodic functions of their atomic mass. He arranged 56 elements known at that time according to this law of periodicity. This was the best known as the short form of periodic table. மெண்டலீஃப்ன்றவர் என்ன சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி தான் எலமெண்ட்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதோட அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி இன்க்ரீஸிங் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, அவரோட லா என்னென்னா இந்த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸுமே ஒத்துருக்கணும். சரியா, the physical and chemical properties of elements are the periodic functions of their atomic mass. First வந்து 56 elements வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கா. சரியா, அந்த லா படி. First one, features of Mendeleev's periodic table. It was 8 vertical columns are called groups. இதில் எத்தனை காலம்ஸ் இருக்குது, 8 vertical columns வந்து அவர் குரூப்புன்னு சொல்லியிருக்காரு. தென் 7 horizontal rows வந்து பீரியடுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, வெர்டிக்கல் காலம் வந்து 8 இருக்கும், அது வந்து குரூப்ஸு. தென் 7 ஹரிசாண்டல் ரோஸை வந்து பீரியட்னு சொல்லியிருக்காரு. சரியாப்பா, ஈச் குரூப் ஹேஸ் 2 சப் குரூப்ஸ் A and B. ஆல் த எலமெண்ட்ஸ் அப்பியரிங் இன் எ குரூப் வேர் ஃபவுண்ட் டு ஹாவ் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ். ஒவ்வொரு குரூப்பையும் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த A and B பிரிச்சிருக்காங்க, 2 சப் குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. சரியா, ஆல் த எலமெண்ட்ஸ் அப்பியரிங் இன் எ குரூப் வேர் ஃபவுண்ட் டு ஹாவ் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த குரூப்பில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுமே என்னது சேம் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்குது, சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபார் த ஃபஸ்ட் டைம் த எலமெண்ட்ஸ் வேர் காம்ப்ரிஹென்சிவ்லி கிளாசிஃபைடு இன் சச் எ வே தட் எலமெண்ட்ஸ் ஆஃப் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் வேர் பிளேஸ் இன் த சேம் குரூப். ஃபஸ்ட் டைமாக எலமெண்ட்ஸ் எல்லாம் அதோட ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சேம் குரூப்பில் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, அதான் இந்த ஃபஸ்ட் டைம் எலமெண்ட்ஸ் வேர் காம்ப்ரிஹென்சிவ்லி கிளாசிஃபைடு இன் சச் எ வே தட் எலமெண்ட்ஸ் ஆஃப் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் வேர் பிளேஸ்ட் இன் த சேம் குரூப். Then it was noticed that certain elements would not be placed in their proper groups in this manner. It was noticed that certain elements would not be placed in their proper groups in this manner. சில எலமெண்ட்ஸ் வந்து அதோட பிளேஸில் வந்து ப்ராப்பராக இல்லைன்னு சொல்கிறாங்க. சரியா, the reason for this way wrongly determined atomic mass. இதுக்கு ரீசன் என்னன்னா அட்டாமிக் மாஸை வந்து ராங்காக டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தோஸ் ராங் அட்டாமிக் மாசஸ் வேர் கரெக்டர். அப்போ அந்த அட்டாமிக் மாசஸ் வந்து கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுக்காங்க, இந்த அட்டாமிக் மாஸ் ஆஃப் பெர்லியம் வாஸ் நோன் டு பி 14. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பெர்லியத்தோட அட்டாமிக் மாஸ் வந்து 14 சொல்லிட்டாங்க. பட் மெண்டலீஃப் ரீஅசிஸ்டட் இட் ஹேஸ் 9.
and assigned beryllium a proper place. அப்போ மெண்டலீஃப்ன்ற வந்து ரீஅசஸ்மெண்ட் பண்ணி அதோட மாஸ் அட்டாமிக் மாஸ் என்ன சொல்லியிருக்காங்க 9ன்றது கண்டுபிடிச்சி அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் பிளேஸை கொடுத்துட்டாங்க. எதுக்கு? பெர்லியத்துக்கு. இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? Then columns were left vacant for elements which were not known at that time and their properties also were predicted. சரியா? ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும் போதே சில காலம்ஸ் வந்து லெஃப்ட் வேக்கண்ட்டாக வச்சுருக்காரு. சரியா? ஆஃப்டர் அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து அந்த எலமெண்ட்டை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. திஸ் கேவ் மோட்டிவேஷன் டு எக்ஸ்பிரிமெண்ட் இன் கெமிஸ்ட்ரி. எக்ஸாம்பிள், மெண்டலீஃப் கேவ் நேம்ஸ் ஈகா அலுமினியம் அண்ட் ஈகா சிலிக்கான் டு தோஸ் எலமெண்ட்ஸ் விச் வேர் to be placed below aluminum and silicon respectively in the periodic table and predicted their properties. ஏன்னா அந்த கேப் போட்டிருக்காங்க, அந்த கேப்பில் வந்து அதுக்கப்புறம் வந்து அதை ஃபில் பண்ணியிருக்காங்க. அது பேர் என்ன? ஈகா அலுமினியம், ஈகா சிலிக்கான். தென் லிமிட்டேஷன்ஸ். Elements with large difference in properties were induced in the same group. Example, hard metals like copper and silver were included along with soft metals like sodium and potassium. என்னப்பா சொல்லியிருக்காங்க? Elements with large difference in properties were included in the same group. எலமெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதை அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி. ஆனாலும் அதுக்குள்ளே வந்து லார்ஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கான். சரியா? எக்ஸாம்பிள் என்ன கொடுக்காங்க? ஹார்ட் மெட்டல்ஸ் லைக் காப்பர். ஹார்ட் மெட்டல்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க? காப்பரும் சில்வரும் ஹார்ட் மெட்டல்ஸு. ஆனால் அதை எதோட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க? சாஃப்ட் மெட்டல்ஸு லைக் சோடியம் அண்ட் பொட்டாசியத்தோட லிங்க் பண்ணியிருக்காங்க. அப்போ அதோட ப்ராப்பர்ட்டி வேறு, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகலை, அதை தான் சொல்லியிருக்காங்க. அதோட லிமிட்டேஷன்ஸும் சொல்லியிருக்காங்க. தென் no proper position would be given to the element hydrogen. Non-metallic hydrogen was placed along with metals like lithium, sodium, potassium. No proper position. இந்த பீரியாடிக் டேபிளில் வந்து ஹைட்ரஜனுக்குன்னு ஒரு ப்ராப்பராக ஒரு பொசிஷன் கொடுக்கல. நோ ப்ராப்பர் பொசிஷன் வுட் பி கிவன் டு த எலமெண்ட் ஹைட்ரஜன். எலமெண்ட்டுக்குன்னு கரெக்டாக ஒரு ப்ராப்பராக வந்து அதுக்குள்ளே ஒரு பொசிஷன் வந்து இங்கே தான் இருக்குன்றது சொல்லலை. Non-metallic hydrogen was placed along with metals like lithium, sodium and potassium. ஹைட்ரஜன் வந்து என்னது? நான் மெட்டாலிக். சரியா? நான் மெட்டாலிக் கேரக்டர் இருக்கும். சரியா? அதை வந்து எதோட லிங்க் பண்ணியிருக்காங்க? placed with metals like lithium, sodium, potassiumத்தோட சேர்த்துருக்காங்க அடுத்து. சரியா? அதனால இந்த இது வந்து லிமிட்டேஷன்ஸில் சொல்லியிருக்காங்க. தென் the increasing order of atomic masses was not strictly followed throughout. The increasing order of atomic masses was not strictly followed throughout. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி தான் பீரியாடிக் டேபிளில் வந்து எலமெண்ட்டை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுலேயும் வந்து சரியாக ஃபாலோ பண்ணலைன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து CO, கோபால்ட்டு நிக்கலை எடுத்திருக்காங்க. சரியா? பீரியாடிக் டேபிளில் பார்த்தோன்னா கோபால்ட்டோட அட்டாமிக் மாஸ் வந்து 58.933 இருக்கும். 58.933 இருக்கும். சரியா? நிக்கலுக்கு வந்து 58.693 இருக்கும். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு எந்த பார்க்கணும்? இந்த பீரியாடிக் டேபிளில் பார்த்தோம்னா கோபால்ட்டு இங்கே இருக்கா? தென் நிக்கல். கோபால்ட்டோட அட்டாமிக் நம்பர் மாஸ் என்னப்பா கொடுத்துருக்காங்க? 58.933 இருக்கா? நிக்கலுக்கு வந்து என்னது? 58.693 இருக்கா? அப்போ ஃபஸ்ட்டு என்னது? அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி தானே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தோம்னா நிக்கல் தான் ஃபஸ்ட் ஒன்று, கோபால்ட் வந்து நெக்ஸ்ட்டு போகணும். சரியா? அப்போ இந்த இடத்துல தப்பு. தென் அதே மாதிரி வந்து என்னப்பா கொடுத்துருக்காங்க? இன்னொரு எக்ஸாம்பிள், டெலூரியமும் அதை வந்து அயோடின் எடுத்திருக்காங்க. அதில் அட்டாமிக் மாஸ் பாரு 127.60. இங்கே என்னது? 126.90. இப்போ கம்பேர் பண்ணும்போது அயோடின் தான் ஃபஸ்ட்டு வரணும். சரியா? அதான் கொடுத்துருக்காங்க. தென் நோ பிளேஸ் ஃபார் ஐசோடோப்ஸ் இன் த பீரியாடிக் டேபிள். நோ பிளேஸ் ஃபார் ஐசோடோப்ஸ் இந்த பீரியாடிக் டேபிள். பீரியாடிக் டேபிளில் வந்து ஐசோடோப்ஸுக்கு வந்து தனியாக ஒரு பிளேஸ் கொடுக்கலன்னு